ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, படத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இது வந்து திடீர்னு தான் பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. வேலைக்கு கிளம்புற மாதிரி கிளம்புனாங்க. அப்புறம் படத்துக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போனால் தேட்டரில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இந்த தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, படமும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்ன படத்துக்கும் வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா கட்டா குஸ்திக்கு தாங்க போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா போன வாரமே படத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். படம் சூப்பராக இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நிறையா பேர் என்னென்னமோ கமெண்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் படம் வந்து பார்த்திங்கன்னா போன பாட்டோட மாதிரியே இது இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படம் முடிச்சுட்டு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபான்னு போட்டிருந்தாங்க ஒரு கிலோ. ஒரு 8 கிலோ தக்காளி வாங்கிட்டு அப்புறம் வந்து மலைக்கிட்ட போயாச்சுங்க. தேட்டர்லேருந்து பார்க்குறக்கு அந்த மலை ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்டோன்னே என் வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. மலைக்கிட்ட அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம். பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை பக்கத்தில் ஏதோ ஒன்று வீடு கட்டணும், வீட்டில் இருக்கணும்லாம் ரொம்ப ஆசை. இப்போ இருக்க நம்ம பட்ஜெட்டுக்கு நம்ம இருக்க வசதிக்கெல்லாம் வீடு கட்ட முடியாது தான். இருந்தாலும் ஒரு வாடகை வீடாவது மலைக்கிட்ட போகணுன்னு ஆசை. இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து பார்த்தா மலை நல்லா தெரியும். இருந்தாலும் அங்கே உண்மையாக கிட்ட வந்து பார்க்கும்போது தூரத்தில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா மேட்டுப்பாளையம் அந்த போகிற வழியில் ஒரு மலைகள்லாம் இருக்கும். அங்கே லைட் எரியுறதெல்லாம் நல்லா தெரியும். மலைக்கிட்ட வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். யாருமே இல்லை. எங்கள் ஊர் பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க. அவங்க வந்து மலைக்கிட்டேயே விளையாண்டாங்க. அவங்க எந்த வழியாக போனாங்கன்னு தெரில. ஆனால் எனக்கு தெரில. நான் போயிட்டு அங்கே ஜல்லியெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த ஜல்லி மேலே போய் உட்காந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் அந்த மலையவே பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன். என்னமோ தெரியலைங்க, இந்த மாதிரி மலைகள் அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கே வந்து கொஞ்சம் இதமாக இருந்தது. யார் யாருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலைகள் இப்போ வந்து யானை வருது, குரங்கு எல்லாமே கீழே இறங்கி வருது சொல்கிறாங்க. மலைகள் கிட்ட இருக்க மலைகளெல்லாம் சுரண்டி வீடு கட்டினா ஆணைகள் வராமையாங்க இருக்கும். அவங்க இடத்துல போய் நம்ம வாழ்ந்தால் அது வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ண தான் செய்யும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மலைகள் கிட்ட நிறைய வீடு ஆயிடுச்சு. நிறைய சைட்டுகளை போட்டுட்டு இருந்தாங்க. நிறைய வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. முன்னையெல்லாம் விட்டால் அந்த மலையே ஃபுல்லாக குறைஞ்சி வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க, இல்லை மலை மேலேயே வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி தான் நடக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் மலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மெதுவாக கிளம்பலான்ட்டு கிளம்பி வந்தாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மலைக்கிட்ட போனோம் பார்த்திங்களா, அந்த மலை பாருங்கள், அப்படியே அந்த வீடியோவில் காமிக்கிறேன். அந்த மரம் அந்த இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் மட்டும் இருக்கும். நம்ம இங்கே போனோம் பார்த்திங்களா, அந்த மலை பார்த்துக்கோங்க, இங்கேருந்து அப்படியே தெரியும். அப்படியே சுற்றி பார்க்குறதுக்கு யாருமே இல்லை. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்திங்கன்னா பாப்பா ஸ்கூலுக்கு கூப்பிட தான் போயிட்டுருக்கேன். நடந்து தான் போனேன். ஏன்னு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டாங்க. அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே மெதுவாக ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் சொல்லிட்டு போயாச்சு. ஸ்கூல் வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே நம்ம எப்போ போல் மொட்டை மாடியில் நின்று பார்க்க ஆரம்பித்தாச்சு. என்னமோ தெரியலைங்க, மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்போது, ஒரு மாதிரி நம்ம சோகத்தில் இருக்கும்போது, ஐயோ நம்மளால் முடியல அப்படிங்கும்போது அது மேலே வந்து நின்று இப்படி சுற்றி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அது இல்லாமல் கிளைமேட் வர ரொம்ப நல்லாவே இருந்தது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா லைட் எரியும்னு, அந்த மலை தாங்க. அந்த மலைக்கு பின்னாடி மலை இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேகம் மறைச்சிருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் எரிய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், நான் காமிக்கிறேன். மரங்கள் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். ஆனால் அந்த மரத்துக்கிட்ட சரியான காற்றடிக்கும் போது மரத்துலேருந்து தேங்காய் விழுந்துருங்க. நானே போய் 2 டைம் 2-3 தேங்காயெலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையில் அந்த பக்கம் போனால் மருத மலையெல்லாம் இருக்கும். மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 மரம் இருக்கா. 4 மரத்துக்கும் ஒவ்வொரு ஃபேமிலின்னு சொல்லியிருக்காங்க. நான் தேங்காய் விழுகும் போது அன்றைக்கி ஒரு 2 டைம் மட்டும் நான் தேங்காய் தூக்கிட்டு வந்துட்டேன். அப்படியே நின்று சுற்றியும் பார்த்துட்டு அப்புறம் போய் குழந்தைகளுக்கு சாப்பாடெலாம் போட்டு கொடுத்துட்டு நைட்டு சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய். உங்களை யாருக்கெல்லாம் இங்கேருந்து இந்த மலை பார்க்குற இந்த பிளேஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு சொல்லிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.